Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம இதை ஓட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஓட்ஸ் சப்பாத்தி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்ச ஓட்ஸ் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணாமல் செஞ்சு பார்த்தேன், கொஞ்சம் ஹார்டாக வந்தது சப்பாத்தி. அதால் தான் நான் வந்துட்டு கோதுமை மாவு சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகம், கொஞ்சமாக துருவின கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஃபைனாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரமாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு சட்னி எல்லாம் எதுவுமே அரைக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இப்போ அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக ஆகிடும் அண்ட் டேஸ்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்குள்ளோ. சப்போஸ் உங்ககிட்ட வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் நிறைய ஓட்ஸ் வாங்கி வச்சு அதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் நிறைய ஓட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்லான்னு. பட் ஆனால் சாப்பிட்ட ஒரு வாரம் கூட என்னால் சாப்பிட முடியல. அதால் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ் கண்டுபிடிச்சி வீட்டில் இருக்க ஓட்ஸ் எல்லாம் காலி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், சப்பாத்திக்கு மாவு வந்துட்டு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதை நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சப்பாத்தி வந்துட்டு சுடுறதுக்காக தவா வச்சுட்டேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு சைடு கீ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது 1 சைடு நீங்கள் 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு 2 சைடும் 1 மினிட் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு கூட நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஆயில் கூட தேய்க்கலாம். பட் கீ போட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். சப்பாத்தி வந்துட்டு 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ தவாலேருந்து எடுத்துகிட்டு எல்லா சப்பாத்தி இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக வெறும் கோதுமை மாவு வச்சு செய்கிறதுக்கு பதில் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.